நீங்கள் விடுதலை சிறுத்தைகள்லேருந்து ரெப்ரஸன்டேட்டிவ் அனுப்புங்க, நான் உட்காடுறேன், பேசுவோம். நீங்கள் என்ன அண்ணல் அம்பேத்கருடைய கொள்கையில் நாங்கள் இந்த கொள்கையெல்லாம் நாங்கள் உள்வாங்கியிருக்கோம் சார், நீங்கள் பேசுங்க. சாதி ஒழிப்பை நாங்கள் உள்வாங்கிட்டோன்றீங்க. நீங்கள் எங்கே சாதி ஒழிப்பு உள்வாங்கினீங்க? நீங்கள் பட்டியல் சமூகத்தில் ஷெட்யூல்டு காஸ்ட்னு சொல்லி அட்டவணைப்படுத்தப்பட்டிருக்கிற சமூகத்தில் அருந்ததியர் சமூகத்துக்கு ஒன்றுனா நீங்கள் போராட மாட்டீங்க. நீங்கள் சாதி ஒழிப்பு கட்சி இல்லை சார், நீங்கள் சாதி கட்சி. அந்த சாதிக்கு கூட நல்லது செய்யாத ஒரு கட்சி. நீங்கள் எந்த சாதிக்காக வேலை செய்கிறதா வெளில காட்டிக்கிறீங்களோ அந்த சாதிக்கும் துரோகம் பண்ணுற ஒரு கட்சி. அந்த சமூகம் சுற்றி இருக்கிற பெரும்பான்மை சமூகத்தோடு ஒன்றை விடாமல் தனிமைப்படுத்துகிற ஒரு நயவஞ்சக அரசியலை செய்கிற ஒரு கட்சி. அது ஒரு பக்கம் வச்சிருங்க. இப்போ அருந்ததியர் ரிசர்வேஷன் ஏன் திருமாவளவன் எதிர்த்தாரு? பட்டியல் சமூகத்துக்காக போராடுற ஒருத்தர்னு கூட அவர் அடையாளப்படுத்த முடியல. பிளவுவாத அரசியல்வாதி தானே அவர் அறிய முடியுது. கண்டிப்பா. இப்போ தூய்மை பணியாளர்கள் போராடுறாங்க, ஏன் அவர் சப்போர்ட் பண்ணலன்னு நினைக்கிறீங்க? போராடினவங்க பெரும்பான்மை பேர் அவர் சமூகம் கிடையாது. இல்லை, 12 மணிக்கு போய் பார்த்தாரு சார். பார்த்தாருங்க, என்னங்க சொன்னார்? அவங்களுடைய கோரிக்கை என்ன? நிரந்தர அது நிரந்தரம் தரக்கூடாதுன்னு பேசின ஒரே அரசியல் தலைவர் யார் தமிழ்நாட்டில்? திருமா அவர்கள். அப்புறம் நான் 12 மணிக்கு போய் பார்த்தேன்னா அது முத்தரசன் கூட கண்டனம் தெரிவிச்சிருந்தார். அப்புறம் என்ன காரணம்? முத்தரசன் மட்டும் இல்ல, வீரமணி அவர்களும் கண்டனம். என்ன காரணம் என்று சொன்னால், அங்க போராடுற பெரும்பான்மை சமூகத்தை சார்ந்தவர்கள் அருந்ததியர் சமூகம், இவர் சார்ந்த சமூகம் இல்லைன்னு அவர் ஃபீல் பண்றாரு. நீ ஜாதி உறுப்பு போராளி நாங்க நம்பணும். புரியுதுங்களா? நீங்க பிளவுவாத அரசியலை பண்றீங்க. நான் வருத்தத்தில் தான் சொல்றேன். நீங்க வந்து ஒரு பட்டியல் சமூக பெருமக்களுக்கான அரசியலை நாங்க முன்னெடுக்கிறோம்னு சொல்லி நீங்க வெளியில ஒரு இமேஜை மட்டும் பில்டப் பண்ணிட்டு, அந்த ஒரு இமேஜை மட்டும் கிரியேட் பண்ணிட்டு, உள்ளுக்குள்ள பிளவுவாத சாதியவாத அரசியலை மட்டுமே பண்ணிட்டு எவ்வளவு நாளைக்கு இந்த தமிழ் சமூகத்தை ஏமாற்ற முடியும் நீங்க நினைக்கிறீங்க? அதனால தான் நீங்க பெரும்பான்மைக்குள்ள உங்களால இப்போ வரைக்கும் வர முடியல. நீங்க ஒரு பெரும்பான்மை தலைவர் கிடையாது. நீங்க அந்த ஒரு சமூகத்திற்கான தலைவரும் கிடையாது. அந்த சமூக மக்களும் உங்களை மூசா ஏத்துக்கல. நீங்க பெரும்பான்மை சமூகமும் கிடையாது. நீங்க ஆனா பேசும்போது பாத்தீங்கன்னா பாமக ஜாதி கட்சின்னுவாங்க, விசிகா வந்து ஜாதி கட்சி இல்லைன்னுவாங்க. அது என்ன நியாயம்? பாமக ஜாதி கட்சினா விசிகாவும் ஜாதி கட்சி தான்.